இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் விளாக் தாங்க பார்க்க போறோம். வினோத் இந்த பாக்ஸ் வந்து கார்க்குள்ள பேக் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாருங்க. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே பட்டாசு தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும், ஃபன்னாவும் இருக்குங்க. ஏன்னா வந்து எல்லா லைஃப்லயுமே வந்து இப்படி ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த எங்க லைஃப்ல இருக்க அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட் வந்து நாங்க வந்து கேப்சர் பண்ணி நான் காமிச்சிருக்கோம். அது என்ன மூமெண்ட் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நாங்க எப்போ ஊருக்கு கிளம்புனோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, சாட்டர்டே மார்னிங் 6:00லாமே கிளம்பிட்டோங்க. எழுந்தது பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 3:30க்கே எழுந்து லாஸ்ட் டைம்ல தாங்க எப்பவுமே வந்து பேக்கிங் நடக்கும் எங்களுக்கு. முன்னாடியே வந்து பிஃபோரா வந்து பேக்கிங் பண்ற அந்த ஒரு தாட்டே எங்களுக்கு வராது. ஏன்னு தெரியல. அது லாஸ்ட் டைம்லாம் வந்து அந்த 1 ஆர் 2 ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்குங்க. மெயினா வந்து கிட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்குங்க. பாப்பாக்கு தேவையான மெயினான திங்ஸ் எல்லாமே வந்து ட்ராவல் அப்போ வந்து பேக் பண்றது வந்து ரொம்பவே அவசியங்க. அதனால வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து இயர்லியா எழுந்து வந்து நான் பேக் பண்ணிட்டேன். 3:30க்கெல்லாமே எழுந்து நாங்க பேக் பண்ணி 6:00 தான் வந்து கிளம்புனோம். ஏன் இவ்வளோ இயர்லியா கிளம்புனோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் வந்து தீபாவளி சீசன்னாலே வந்து ஃபுல்லாவே வந்து செம்ம டிராஃபிக்கா இருக்கும். இந்த ஹைவேவே தாண்டவே முடியாது. கூடவே செங்கல்பட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா தாண்ட முடியாது. அவ்ளோ டிராஃபிக்கா இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரைடே ஈவினிங் அந்த ஜிஎஸ்டி ரோடே பார்த்தீங்கன்னா வந்து, அவ்ளோ டிராஃபிக் ஜாம் ஆச்சு. அதனால வந்து நாங்க கொஞ்சம் இயர்லியா கிளம்புனா, கொஞ்சம் டிராஃபிக் வந்து நம்ம இது தடுத்துடலாம் சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் இயர்லியா கிளம்புனோம். அப்பவுமே நாங்க பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா, 6:00 கிளம்பி ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 10, 11க்குலாம் போயிடலான்னு தான் பார்த்தோம். நாங்க எங்களோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சி தான். சென்னையில செஞ்சி பொறுத்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 4 ஹார்ஸ் கிட்ட தான் மேக்ஸிமம் ஆகும். ஆனா இந்த டிராஃபிக்ல பார்த்தீங்கன்னா, நாங்க 6:00 கிளம்பி ஆஃப்டர்நூன் 12:30 தாங்க போய் ரீச் ஆனோம். கண்டிப்பா வந்து டிராஃபிக் ஹெவியா இருக்கும்னு தெரியும். அதனால தான் பாப்பாக்கு தேவையான ஃபுட், மில்க் எல்லாமே வந்து நாங்க ப்ரையாரா எடுத்து வச்சுட்டோம். ஃபுட் பார்த்தீங்கன்னா வந்து வீட் பிரெட் தாங்க எடுத்திருந்தேன். வந்து ஏன்னா வந்து டக்குன்னு அந்த டைம்ல வந்து ஏர்லி மார்னிங் எதுவுமே வந்து குக் பண்ண முடியல. அதான் பாப்பாக்கு தானியாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள், ஃப்ரூட்ஸு, வந்து மில்க், பிரெட் அப்படி எடுத்துட்டேன். தாய்ரா பாப்பாக்கு என்னன்னு தெரியல. உடம்பு வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு செட் ஆகல. ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் எழுந்ததா என்னன்னு தெரியல. வாமிட் பண்ணிட்டா பாப்பா கார்லயே. ட்ரெஸ் எல்லாமே கழட்டிட்டு கொஞ்சம் வந்து இந்த டே வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்தது. அந்த மார்னிங் வந்து எழுந்ததுனால பாப்பாக்கு வந்து டைஜஷன் ஆகலன்னு நினைக்கிறேன். இல்லன்னா தூக்கம் இன்னும் பத்தலன்னு நினைக்கிறேன். நாங்களே எழுப்பி விட்டோம். நாங்க லைட் போட்ட உடனே அவளே எழுந்துட்டா. அதனால தூங்கவும் வைக்க முடியல அந்த ஏர்லி மார்னிங். அந்த அந்த அதே தூக்கத்தோட டிராவலிங் பண்ணதுனால பாப்பாக்கு வந்து செட் ஆகல. வந்து வாமிட் ஃபுல்லா பண்ணிட்டா. கிளீன் பண்றது கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறுத்தவே முடியல. ஏன்னா வந்து அவ்ளோ டிராஃபிக் ரோட்ல. ஏன்னா லெஃப்ட் சுத்தமா எடுக்கவே முடியல. ஃபுல் டிராஃபிக்கு. வந்து கொஞ்சம் ஒரு 10:30 அப்பதான் வந்து கொஞ்சம் வந்து நாங்க வந்து டிராஃபிக்கே கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல்ல நிறுத்திட்டு வந்து பாப்பாக்கு வந்து இட்லி இல்லன்னா தோசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம். அப்பதான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனா. அதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, பாப்பா ரொம்ப டல்லா தான் இருந்தா. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து பேக் டூ அந்த மூட்க்கே வந்துட்டா. தூக்கம் இல்லாம ஒரு மாரி வந்து டைஜஷன் ப்ராப்ளமா இருந்தது பாப்பாக்கு. ஒரு வழியா நாங்க ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12:30. தான்யா வந்த உடனே ஆரம்பிச்சுட்டாங்க பட்டாசு வெடிக்க தான். தாய்ரா பாப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள பார்த்ததுமே கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டா. வந்த உடனே வந்து பூண்டு பட்டாசு வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. நெறைய பட்டாசு வந்து தாய்ரா பாப்பா வந்து பூண்டு பட்டாசு தான் வெடிச்சாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்க எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா வந்து, செஞ்சில இருக்க வந்து அந்த விகேசி ஷாப் தாங்க போனோம். ஏன்னா வந்து வினோத்துக்கு ட்ரெஸ் எடுக்கல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தோம். ஆனா வந்து வினோத்துக்கு எடுக்கல. லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கா வந்து வினோத் தாங்க நாங்க ட்ரெஸ் எடுக்க வந்தோம். ஆனா கடைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வினோத்துக்கு மட்டும் எடுக்கல. நாங்க எல்லாருமே எதுக்கு வந்தோம்னா, வினோத்துக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு, எங்கேயாச்சும் வந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். அப்படின்ற ஒரு தாட்ல தான் வந்தோம். நாங்க யாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுக்கிற பிளான், ஐடியாவே எதுவுமே இல்ல. ஆனா வினோத்துக்கு எடுக்க போயிட்டு எங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நாங்க ட்ரெஸ்
எடுத்துட்டோம். ஸோ நாங்க கிளம்புனது பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் டைம்ல கிளம்புனோம். ஸோ நாங்க ரிட்டர்ன் வரது பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. சண்டே நைட் 9:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 டாப் வந்து சூஸ் பண்ணேங்க. ஸோ இது ஒண்ணு. இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. ஸோ இது மாரி நான் வந்து பஃப் கை வச்சு நான் போட்டது இல்ல. என்கிட்ட இல்ல இந்த மாரி மாடலு. ஸோ கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்ததே சொல்ட்டு நான் வந்து இந்த பஃப் கை வச்சு எடுத்தேன். ஸோ இன்னொரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த லாவெண்டர் பிங்க் ஷேட்ல இருந்தது. ஸோ நல்லா இருந்ததுங்க. பட் ஆனா எனக்கு செட் ஆச்சா என்னன்னு தெரியல. ஆனா வினோத் நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுமே வந்து பொறுமையா வந்து எடுத்து காமிச்சாங்க. ஸோ வந்து கூட்டமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் யாரும் ஷாப்பிங் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க அண்ணன் பாப்பாவுக்குமே வந்து 2 கேர்ள் பேபி இருக்காங்க எங்க அண்ணனுக்கு. ஸோ வந்து அவங்களுக்குமே வந்து நான் ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ அதோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ என் மாமியார், நாத்தனார் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ட்ரெஸ் எடுத்தாங்க. ஆனா வந்து வினோத் தான் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. அவருக்கு எடுக்க வந்து நீங்க எல்லாருமே ஷாப்பிங் பண்றீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தாரு. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து எங்க மாமியார் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இங்க இந்த கடையில என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் குடுப்பாங்க. ஒரு அமௌண்ட்டுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வந்து கிஃப்ட் குடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் இந்த மாரி ஆஃபர்ஸ்லாம் போகும். 10,000 மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ். ஆனா 4,000 மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் குடுக்குறாங்க. 2,000 மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வந்து ஒரு பக்கெட்டி குடுக்குறாங்க. 1000 மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வந்து பாட்டில்ஸ் ஸோ கிஃப்ட் ஏதாச்சும் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் ஏதாச்சும் குடுக்குறாங்க. ஸோ நாங்க வந்து இன்னைக்கு வந்து 2 ஹாட் பாக்ஸு, ஒரு பக்கெட்டி வந்து நாங்க வாங்குனோம். ஸோ பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலர் கலரா வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து ஷாப்போட என்ட்ரன்ஸ்லயே வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஹாட் பாக்ஸ், பக்கெட் எல்லாமே வந்து இந்த ஆஃபர்க்காகவே வந்து இங்கருந்து வந்து நெறைய பேர் வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ சென்னையில பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி ஆஃபர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேருங்க. இந்த சரவணா ஸ்டோர், போத்தீஸ் அது மாரி போனீங்கன்னா வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து சின்ன சின்ன கிஃப்ட் குடுப்பாங்க. மத்தபடி நார்மல் ஷாப்ஸ்லலாம் வந்து இந்த மாரி வந்து கிஃப்ட்ஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் வந்து வினோத் வந்து புலம்பிட்டே இருக்காரு. இந்த ஒரு ஹாட் பாக்ஸ் பக்கெட்டுக்காக வந்து எனக்கு இவ்வளோ பெரிய பில் குடுத்துட்டியா? அப்படின்ற மாரி புலம்பிட்டே இருந்தாரு. ஸோ எங்களோட தீபாவளி லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் வந்து ரொம்பவே சூப்பரா ஹெண்ட் ஆச்சுங்க. ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. எங்க எல்லாருக்குமே புடிச்ச மாரியே வந்து நாங்க ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. தாய்ரா பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ட்ராவலிங் பண்ணி வந்தது பாப்பாக்கு இன்னுமே செட் ஆகலங்க. இந்த டே ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் டல்லாவே இருந்தாங்க. ரொம்ப ஆக்டிவா இல்ல. ஸோ அதனால நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தாய்ரா பாப்பா வந்து நாங்க எழுப்பல. ஸோ அவளா எப்ப எழுந்துருமோ எழுந்துரும் சொல்லிட்டு நல்லா தூங்க விட்டாச்சு. தானியா வந்து கொஞ்சம் எழுந்துட்டாங்க. அதனால அவள ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தானியாக்கு வந்து மேக்கப் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்குங்க. கேர்ள் பேபியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். லிப்ஸ்டிக் இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. டான்ஸ் கிளாஸ் கூட வந்து பாப்பா வந்து லிப்ஸ்டிக் வச்சுட்டு தான் போவா. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு வந்து மேக்கப் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தாயரா பாப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்தில எழுந்துட்டாங்க. எழுந்துட்டு அவங்களுமே வந்து குளிக்க வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணியாச்சு. ஸோ குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் ஆனாங்க. அவங்க அண்ணன் கூடலாம் விளையாடிட்டு இருந்தா பாப்பா. ஸோ அதனால வந்து பாப்பா கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா. ஸோ அவளுக்குமே வந்து ரொம்ப வந்து மேக்கப் அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. நார்மலா பாப்பா பண்றது தான். சைட் கிளிப் மட்டும் போட்டு ஒரே ஒரு பொட்டு வச்சாச்சு. நீங்க நெறைய பேர் கேட்பீங்க, தாயரா பாப்பாக்கு ஏன் பொட்டு வைக்க மாட்றீங்க அப்டின்ட்டு. ஸோ இந்த கிளிப் பாருங்க. பாப்பா வந்து பொட்டு வச்சிருக்கா. எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 2 ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து வினோதோட தம்பி எடுத்து குடுத்தது. ரொம்ப அழகா இருந்ததுங்க. எஸ்பெஷலி வந்து தாயராக்கு வந்து அவ்ளோ கியூட்டா இருந்தது. தானியாவும் வந்து என் மச்சினன் பொண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாரி ட்ரெஸ் 2 பேருமே வந்து சேமா எடுத்தாங்க. ஸோ ரொம்ப பிரிட்டியா இருந்தது இவங்கள பார்க்கறதுக்கே. இதுதான் வந்து எங்க வீட்ல இருக்க குட்டீஸ் இந்த கேங் தான். ஸோ தாயரா பாப்பா வந்து இவங்க கூட இருக்கவே மாட்டேன்ட்டா. ஏன்னா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனால கொஞ்சம் வந்து அழுதுட்டே இருந்தா. ஸோ எல்லாருமே வந்து மார்னிங் வந்து ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பட்டாசு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி அந்த பண வெடின்ட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க நெறைய. ஸோ அது வெடிக்கும்போது வந்து எல்லாருமே வந்து அந்த காசு எடுக்கிறத போயிட்டு அவ்ளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டா காமிச்சாங்க. அது என்னன்னு தெரியல. அது வெடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பசங்களும் வந்து ஓடிட்டாங்க. ஸோ எங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா வந்து மெயின் ரோடு வேற. ஸோ வந்து வண்டியுமே வந்து அந்த அளவுக்கு வந்து தீபாவளி சீசன்னால வந்து வண்டி எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. எல்லாருமே வந்து அவங்கவங்க வீட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு பயமா தான் இருந்தது. ஸோ ஏன்னா வந்து மெயின் ரோடுனால வண்டி குழந்தைங்கள வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தோம். இப்பயுமே ஒரு செகண்ட் பாருங்க டக்குன்னு காருக்காரன் வந்துட்டான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு
கிடைச்ச காசுல வந்து தாரா பாப்பாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. ஸோ தாரா பாப்பா இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கலர் கலரா வந்து இந்த கேஸ் பாம் தான். ஸோ இது வந்து நாங்க வெடிக்கும்னு பார்த்தோம். பட் ஆனா வந்து அழகா வந்து கலரா வந்தது. இதுதான் வந்து தாரா பாப்பா அவ்ளோ அழகா நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க. லாஸ்ட் தான் வெடிச்சது. ஆனா எந்த வெடிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து தாரா பாப்பா பயப்படவே இல்லைங்க. நாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஷாட்ஸ் தான் வந்து நாங்க அதிகமா எடுத்தோம். ஸோ இது மாரி வெடி வெடிக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் நாங்க வாங்குனோம். ஏன்னா வந்து நைட்ல தான் வந்து வெடிச்சா அழகா பார்ப்பாங்க, பசங்க வந்து வெடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி வாங்குனோம். ஆனா தாயரா பாப்பா நாங்க ரொம்ப பயந்தோம். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விவரம் தெரியல. பட் ஆனா இந்த இயர் வந்து ரொம்பவே புத்தி தெரிஞ்சது. அதனால வந்து கொஞ்சம் பயப்படுவா. இல்லன்னா வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்ல. இன்னும் கொஞ்சம் பயந்தான்னா, இன்னும் வந்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏதாச்சும் ஆயிட போதுன்னு வந்து கொஞ்சம் வந்து பார்த்தோம். பட் ஆனா தாயரா பாப்பா ரொம்ப வந்து குவைட்டா தான் இருந்தாங்க. எந்த வெடி சத்தத்துக்குமே பயப்பில்ல. லைட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ அழகா என்ஜாய் பண்ணாங்க. அ என்ன ஒண்ணு யாராச்சும் வந்து தூக்கி வச்சுட்டே இருக்கணும்னு நெனச்சா, கீழ விட முடியல பட்டாசு வெடிக்கும்போது. அவள விட்டுட்டு போயிட்டு நாங்க வெடிக்க முடியல. யாராச்சும் ஒருத்தர் வந்து கையிலேயே வச்சுட்டு இருந்தோம். தூக்கி வச்சுருந்ததுக்குமே ஒரு சேஃப் தாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. பட்டாசு வெடிச்சா அவங்க எங்க போடுவாங்கன்னு தெரியாது. இல்லன்னா பாப்பா மேல படும்னு சொல்லிட்டு வந்து, நாங்க மோஸ்ட்லி வந்து தாரா பாப்பாவ பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி வச்சுட்டே தான் இருந்தோம். இந்த பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா வந்து தாரா பாப்பா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பார்த்தாங்க. அவ இன்னுமே வந்து ஆக்டிவா இருந்தா, இந்த தீபாவளி வந்து ரொம்ப சூப்பரா போயிருக்குங்க எங்களுக்கு. இது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் பாப்பா வந்து கொஞ்சம் ஆக்டிவா இல்ல. ட்ராவல் பண்ணி வந்தது வந்து அவளுக்கு வந்து செட் ஆகல. இந்த ஒரு டிசப்பாயிண்ட் மட்டும் தான். ஸோ அவளுக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா வந்து எங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல்லா இருக்கும் ஹேப்பினஸ். அது ஒண்ணு தான் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ இருந்தாலுமே வந்து எல்லாருமே விடல. எல்லாருமே வந்து தூக்கி வச்சுட்டு பாப்பா வந்து கொஞ்சம் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து நைட் ஷாட்ஸா வந்து நெறைய வெடிச்சுமே நாங்க. ரொம்ப ஹேப்பியா போச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கால்ல ஸ்லிப்பர்ஸ் இல்லாம வந்து நாங்க அலோவ் பண்ணவே இல்ல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப்பர்ஸ் போட்டு தான் வந்து பட்டாசே வெடிச்சாங்க. ஸோ மழையுமே பார்த்தீங்கன்னா வந்து விட்டு விட்டு வந்தது. ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா செம்ம மழை. ஊர்லயே வந்து நல்ல மழை. ஸோ அவ்வளோதான் பட்டாசுலாம் வெடிக்க முடியாதுன்னு நாங்க நெனச்சோம். அந்த அந்த மாரி மழை வந்தது. பட் ஆனா அந்த நைட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 டூ 8:00லாம் பார்த்தீங்கன்னா வந்து மழையே இல்லைங்க. தூறல் கூட போடல. என்னன்னு தெரியல. எவ்ரி தீபாவளி அப்படிதான் ஆகுது. லாஸ்ட் இயர் கூட வந்து அந்த டைம் வந்து மழையே இல்ல. ஈவினிங் வரைக்குமே வந்து மழை பெஞ்சது. நைட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து மழை இல்ல. இந்த தீபாவளிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து மழை இல்லாம வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ தானியா தான் ரொம்ப பிடிக்கவே முடியலைங்க. அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து ரொம்ப நெறைய பட்டாசு வெடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து தானியாவும், குட்டீஸ் தான் வந்து அவ்ளோ பட்டாசு வெடிச்சாங்க. அவங்க ரொம்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ ஹேப்பியா வந்து என்ஜாய் பண்ணாங்க. யாருமே பயப்பில்லைங்க பட்டாசுக்கு. பட்டாசு நாங்க வாங்குனதே பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி தாங்க வாங்குனோம். ஸோ, இப்ப வந்து பெரியவங்க வெடிக்கிற மாரி வந்து எந்த ஒரு பட்டாசுமே வாங்கல. ஸோ, எல்லாமே வந்து கிட்ஸ்க்கு புடிச்சது. ஸோ, நைட் ஷாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்க நெறைய வாங்குனோம். ஸோ, வெடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கவே இல்லங்க. ஒரு 2, 3 வெடி தான் வாங்குனோம். குட்டி, குட்டி வெடி தான் வாங்குனோம். ஸோ, நைட் ஷாட்ஸ் தான் வந்து நல்லா வந்து பெரிய, பெரிய வெடி எல்லாமே வந்து வாங்குனது. ஏன்னா வந்து பசங்க இந்த நைட்ல தாங்க என்ஜாய் பண்றாங்க. டே டைம் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணல. லாஸ்ட் இயருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு யாருமே வந்து என்ஜாய் பண்ணல. நைட்ல தான் நெறைய பட்டாசு வெடிச்சோம். அதனால வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஷர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, நாங்க நெறைய வாங்குனோம். தாயராவும் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்ல வந்து அவளுமே போய் பட்டாசு வெடிச்சா, புடிச்சிட்டு வந்து வெடிக்க ஆரம்பிச்சுட்டா. குழந்தைங்க வந்து பயப்படாம வந்து எங்களோட தீபாவளி வந்து ரொம்பவே ஹேப்பியா வந்து நாங்க என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்க வீட்ல வந்து நீங்க எப்படி வந்து தீபாவளி என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தீபாவளி வந்து ஹேப்பியா போயிருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ எங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து சேஃபா வந்து பட்டாசு வெடிச்சுட்டாங்க. உங்க வீட்லயும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் நானு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாரா பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அங்கேயும் போயிட்டு பாப்பாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. 1, 2, 3. Happy Diwali!